இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், நீங்க சனாதனம்ங்கிறீங்க. சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல, கிடைச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சனாதனம். இந்த இடத்துல இவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதா அவருக்கு அந்த பதவி வந்துடும், உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த நிலைமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சனாதனம். உங்க அப்பா இருப்பாரு, அப்புறம் நீங்க வருவீங்க, இப்ப நீங்க இருப்பீங்க, உங்க மகன் வருவாரு. இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டுக்குள்ளதான் வருவாராங்கிற கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும். அதுக்குதான் நீங்க குடிவாரியா கணக்கெடுங்கிறோம் நாங்க. அப்படித்தானே நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க எந்த வழியில எங்க ஐயா துரைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துச்சுன்னு கொடுத்தீங்க? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது கேட்டா அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க. நீங்க முற்போக்கு பேசினீங்க, சுயமரியாதை பேசினீங்க, எல்லாம் பேசினீங்க, பகுத்தறிவு பேசினீங்க. கடைசியா நீங்க முற்போக்குவாதிகளை, சீர்திருத்தவாதிகளை, புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு, எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள், எங்களுக்கு பெருமைதான் பேச வச்சுட்டீங்க. நான் சொல்லல, அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமைகள் தான். இதை நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன இருக்குது? முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்கும் போதே நான் தான் இதை பேசினேன். இப்ப என்னுடைய பேச்சு இருக்கு, காணொலியில இருக்கு. ஏன் நீங்க எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப கூட சொன்னேன். இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது. அந்த வாய்ப்பையாவது எங்க ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன். அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாநிதி அவருடைய காலத்தில் இருந்து வந்த ஒருத்தர், இவருக்கு எம்ஜிஆர் காசில் படிச்சவர் இவரு. அவர் நினைச்சிருந்தா எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம். அவ்வளவு இது அது. இப்ப அதை போய் நம்ம பேசி ஒண்ணும் இல்லையே. நம்ம இதை கேட்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு வருத்தம் வருதா? அதுல இருக்கா? எனக்கு இருக்கு, கோபம் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தமும் வந்துச்சுன்னா சரியாயிடும். என்ன தத்துவம்? அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க, உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க. இல்ல உங்க தத்துவம் என்ன சொல்றது? நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின், இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்க காம்ரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன? நீங்க என்ன தத்துவத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர்ப்படம் இருக்கு? எந்த தத்துவம் இருக்கு? தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்ல. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டால் லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்க போய் பொறுத்துறது? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? மொழிக்கு நிக்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிப்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்ல? கலை இலக்கியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்ல. நீங்க போய் இதுல அது தத்துவத்தை உள்வாங்கல. இது எப்படி இருக்கு? கொடுமைதான். உள்வாங்கியதாலதான் அவனுக்கு இந்த படத்தை எல்லாம் படைக்கணும்னு தோணுது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேறு இல்ல, திராவிட வேறு மட்டும் இல்ல, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலயும் நின்று இங்க இருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சு நடக்கல, 5-6 விரல் பிடிச்சு நடந்தாலும் கடைசியா இங்க வந்து நிக்குது தேசிய உரிமை அப்படின்னு நிக்குது. இதுலயே படம் முழுக்க பாருங்க. அப்படி வந்து அந்த தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? அப்ப குருதி சுமசா சொன்னதுதான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள். அதான் அவர் சொல்றது. நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணும்னா உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னா நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னொன்னே
நடுக்கம் வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது. அதுதான் அது. அதை ஏற்கலை நான். அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்லுது.